வணக்கம் உறவுகளை, நாம் பிடிச்ச கட்டா மீன்கள் பாருங்கள். இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன கட்டா மீன்கள் தான். நம்ம கட்டா மீன்கள் அருமையாக உயிரோடு நீந்திட்டுருக்கு பாருங்கள். கட்டா மீன்கள் எப்போவுமே அதோட முள்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நாம் பிடிக்கும்போது ரொம்ப கவனமாக தான் பிடிக்கணும். டக்குன்னு முள்கள் குத்திடும், அந்தளவு ஷார்ப்பாக இருக்கும். முள்கள் குத்தும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். பாருங்க உறவுகளை, நாம் பிடிச்சிருக்க கட்டா மீன்கள் அருமையாக பக்கெட்டில் நீந்திட்டுருக்கு. இந்த மாதிரி கட்டா மீன்கள் எப்போவுமே சுவையாக இருக்கிறதில்ல. ஒரு சில சமயங்களில் சுவையாக இருக்கும், ஒரு சில சமயங்களில் சுவை குறைவாக இருக்கும். அருமையான கட்டா மீன் பாருங்கள் உறவுகளை, உயிரோடு தான் நீந்திட்டுருக்கு. பாருங்கள், நாம் பிடிச்ச கட்டா மீன் கிட்டத்தட்ட நாம் ஒரு ரெண்டு துண்டு தான் கட் பண்ண முடியும். இதோட தலைப்பகுதி அதிகமாக எடுக்க மாட்டாங்க. தலைப்பகுதியை கட் பண்ணி களைஞ்சிட்டா ரெண்டு துண்டு தான் கட் பண்ணி குழம்புக்கு எடுக்க முடியும். அந்த மாதிரி சைஸ் தான். குழம்பு வைக்கிறது, ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் ஓகே, ஏற்ற மீன் தான். இருந்தாலும் ரொம்ப சுவையான மீனெல்லாம் இல்லை. இருந்தாலும் இல்லாததுக்கு பரவாயில்லை. இப்படி பஞ்ச நேரம் இப்படி கிடைக்கும்போது ஓகே தான். கட்டா மீன்கள் ஓகே தான். ரொம்ப சுவையான மீன் இல்லாட்டாலும் நம்ம மீன் இல்லாமல் சாப்பிட முடியாதுங்கிறவங்களுக்கு ஓகே தான். இந்த மீன் நம்ம குழம்புக்கு வச்சு பயன்படுத்தி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நாம் உறவுகளை நாம் இதை கீழே போட்டு இன்னும் தெளிவாக காணொலியை பதிவு பண்ணலாம். கீழே கொட்டிடுறேன் உறவுகளை. நம்மளோட கட்டா மீன்கள் 3 கட்டா மீன்களும் உயிரோடு தான் இருக்குது. பாருங்கள், அருமையாக வெள்ளி மாதிரி மினுங்கிட்டு இருக்குது பாருங்கள் உறவுகளை. கட்டா மீன்கள் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் அது எதுவுமே துடிக்க மாட்டேங்குது. ஓகே உறவுகளே, பாய்.